ரொம்ப நாளா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்கை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கான சின்னம். அதுவும் குறிப்பா அவங்களுடைய அந்த விவசாய சின்னம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த அறிவிப்பு இருக்கு பார்த்தீங்களா? இதை விட பெரிய சந்தோஷ தினம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கவே இருக்காது. சீமான் அவர்களுடைய அந்த உடல் ஒற்றுமை, அந்த முகபாவனையோடு சேர்த்து அந்த லோகோ வந்ததா இருக்கட்டும். போன முறை லோகோல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அந்த கரும்பு வந்து கொஞ்சம் உயரமா இருந்துச்சு. அதன் காரணமாக அந்த ஓட்டு இயந்திரத்தில் சரியாக அந்த லோகோ வந்து ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் மையப்படுத்தி தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அந்த லோகோவை வரைந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் விவசாயி சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் ஸ்பெஷலாக ஒரு சீமான் அவர்களுடைய ஃபேஸே அங்கே வந்திருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த லோகோ அப்படிங்கிறது, இந்த சின்னம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். மறுபடியும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. மைக்கு சின்னத்தையே போன தடவை கொஞ்சோண்டு ஷார்ட் டைம்லேயே ஈஸியாக மக்களிடம் கொண்டு சேர்த்துட்டாங்க. அப்போ இந்த விவசாய சின்னத்தையும் ஈஸியாக கொண்டு சேர்த்துருவாங்க. மீண்டும் அவங்களுடைய அடுத்த கட்ட வேட்கை ஓட்டுக்கள் அப்படிங்கிறது எப்படி அறுவடை செய்ய போகிறாங்க, 2026 நாம் தமிழர் கட்சி இந்த சின்னத்தை வைத்து என்ன மாதிரியான வெற்றி அடைய போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம்.